இந்தியாவின் அபரிதமான வளர்ச்சியைக் கண்டு அமெரிக்கா திட்டமிட்டு இந்தியாவை பழிவாங்குகிறது. நல்ல நட்புடன் இருந்த பிரதமர் மோடியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டு கவிழ்க்க பார்க்கிறார். வரி விதிப்பிற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என இந்தியா முழுவதும் போர்க்குரல்கள் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இது பற்றி திரைமறைவு செய்திகளை விரிவாக விவரிக்கிறது நமது ஜெம் தொலைக்காட்சி. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவு மிகவும் நட்புடன் திகழ்ந்து வந்தது. அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் பிரதமர் மோடி பேசியதை அந்த நாடாளுமன்றத்தில் இருந்த உறுப்பினர்கள் அனைவரும் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். இந்தியா அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் நம்பகமான கூட்டணி நாடுகள் என்று பேசப்பட்டனர். இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு நாங்கள் அச்சப்படுகிறோம் என அமெரிக்கர்கள் பேசி வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்பொழுது இந்தியாவிற்கு எதிரான முழுவேக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். முதற்கட்டமாக இந்தியா பொருட்களுக்கு 25% வரி விதித்தார். அடுத்த கட்டமாக 50% வரியையும் விதித்திருந்தார். இதில் இந்தியா இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரி கடந்த 7ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வருகின்ற 21ஆம் தேதி 50% வரி அமல்படுத்தும் சூழல் நிலவி வருகிறது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்லும் ஜவுளிகள், தோல் பொருட்கள், ரசாயனங்கள், காலணிகள், நகைகள், ஜெம் கற்கள், இறால் மீன்கள் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்படும். இது மட்டுமல்லாமல் இயற்கை ரசாயனங்களும் கூடுதலாக 54% வரி விதிக்கப்படுகிறது. கார்பெட் பொருட்களுக்கு 52.9% வரி விதிப்பு தேவைப்படுகிறது. ஆயத்த ஆடைகளுக்கு 60.3% வரி விதிக்கப்படும் என தெரிய வருகிறது. இது மட்டுமில்லாமல் வைரம், தங்கம், மர சாமான்கள் உள்ளிட்டவைக்கும் 50%த்திற்கு அதிகமான வரியால் பாதிக்கப்படும். இதன் மூலமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 50% ஏற்றுமதி உடனடியாக பாதிக்கப்படும். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அமெரிக்கா இறக்குமதியாளர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஏற்றுமதி ஆர்டர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழகத்தில் ஏற்கனவே தங்கம் விலை உச்சத்தை தொட்ட நிலையில் இந்த வரி விதிப்பால் மேலும் தங்கம் விலை எகிரும் என தெரிய வருகிறது. இதற்கு காரணம் இந்தியா அமெரிக்காவை விட்டுவிட்டு ரஷ்யாவுடன் நட்பு பாராட்ட தொடங்கி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. முதலாவதாக உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய போது இந்தியா ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என அமெரிக்கா கூறியிருக்கிறது.